ஹாய் நண்பர்கள், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல க்ரீமியான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே பட்டர் சேர்த்தும் செய்யலாம். நான் எண்ணெய் பாதி பட்டர் பாதி சேர்த்துருக்கேன். இப்போ பட்டரும் எண்ணெயும் நல்லா மெல்ட் ஆகி சூடாகிட்டு இப்போ இதில் கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை நல்லா அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், இந்த ரெசிபிக்கு நிறைய மசாலா தூள்லாம் கிடையாது. காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான், வத்தல் தூள்லாம் கிடையாது. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துப்போம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாலாடை சேர்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு இப்படி மூடி வச்சிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதுலேயும் தண்ணிலாம் அப்படி ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கறி வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி மாதிரி செய்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அதனால் நம்ம இந்த தண்ணியே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமாக செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு வரப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. நம்ம இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுருவோம். நம்ம இது வேகிறதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப்பை செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுங்க, வத்தல் தூள் சேர்க்க வேண்டாம். அடுப்பில் இன்னொரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம்.
பட்டர் மெல்ட் ஆகிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதை சேர்த்துருவோம். 1/2 ஸ்பூன் சீரகம் வதக்கி விட்டுக்கலாம். இதை இதில் ஒரு பாதி குடமிளகாவை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். தக்காளியை விதை இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். 3 பச்சை மிளகாய் இப்படி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சியை தோல் நீக்கி இப்படி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். பாதி அளவுக்கு நல்லா வெந்துட்டு, பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கனும் நல்லா வெந்து தண்ணிலாம் நல்லா வற்றி வந்திருக்கு. ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிகம் தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் சாட் மசாலா. நம்ம சாட் மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இந்த சேர்த்துக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அதையும் இதில் சேர்த்துருவோம். கஸ்தூரி மேத்தி சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல க்ரீமியான நல்ல நம்ம சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிட்டு, இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, நான், புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.